Hello everyone, welcome to my channel, my lifestyle vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதோட வீடியோ கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்துட்டு நான் 5 வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ளவுஸ் எப்படி பேப்பர் பேட்டர்ன் போடுறது, அப்புறம் எப்படி கிளாத்தில் கட் பண்ணுறது, அப்புறம் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு 5 வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளஸ் இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண எல்லா டெய்லரிங் வீடியோஸும் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்ட் 6 வீடியோ பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். ஸோ பேலன்ஸ் கண்டினியூட்டி வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட்டி ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கர்வாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ அந்த கண்டிப்பாக இது வந்துட்டு நார்மலாக நம்ம எந்த சைஸ்க்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டிக்கு வந்து அந்த கர்வ் பார்ட்டு மட்டும் தான் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். கீழே வந்துட்டு மெஷர் பண்ண மாட்டோம், அப்படியே தான் கட் பண்ணி எடுத்திருப்போம். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். மேலே நம்ம வந்து வேஸ்ட் எவ்வளோ மெஷர்மெண்ட்டோ அதை மெஷர் பண்ணி அந்த கர்வ் கட் பண்ணும்பொழுது கீழே இருக்க பார்த்திங்களா அதில் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சஸ் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் கட் பண்ணும்பொழுது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கா பாருங்கள். அப்படி இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த ஹூக் பீஸ் ஐ பீஸில் ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த சைடு வந்து அந்த 1/4 இன்ச்சஸை மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். அப்படி கட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரைட்டாக அந்த கொக்கி ஹூக் பீஸ் வைக்கிற இடம் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிடும். ப்ளஸ் இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் ஏதாவது ஸ்லாண்டிங்காகவோ இல்லை எக்ஸஸாக இருக்க மாதிரி இருந்தால் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ட்ரிம் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ எப்படி நம்மளுக்கு 2 சைடும் சைட் ஜாயின் பண்ணுற இடமும் சரி, இந்த ஹூக் பீஸ் சைடும் சரி, 2 பக்கமும் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்ச் அப்புறம் வந்து 2.5 இன்ச் பட்டி இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ரைட் சைடு வந்து 2 இன்ச் பட்டி இருக்கணும், லெஃப்ட் சைடு 2.5 இன்ச் பட்டி இருக்கணும். இந்த லெஃப்ட் சைடில் வைக்கிறோம் பார்த்தீங்களா 2.5, அந்த 2.5 இன்ச் பட்டியை வந்து கீழ் பக்கமாக வைக்கணும். தட் மீன்ஸ் ராங் சைடு வச்சுட்டு ரைட் சைடு வந்து திருப்பி மடித்து தைச்சிக்கணும். இந்த 2 இன்ச் பட்டி இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ராங் சைட் டேர்ன் பண்ணி மடித்து நம்ம தைச்சிக்கணும். ஸோ இப்போ அதை தான் எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்துட்டு மறக்காமல் ரைட் சைடில் 2 இன்ச் பட்டி வைங்க, லெஃப்ட் சைடில் 2.5 இன்ச் பட்டி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ கொக்கி பீஸ்க்கான பட்டி வச்சு தைச்சிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு, ரைட் சைடு டு ரைட் சைடு வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு மடித்து தைச்சிக்கிறேன். எந்த பக்கம் தைக்கிறேன்னா ராங் சைடில் மடித்து நான் வந்துட்டு தைச்சிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு ஃபுல்லாகவே சின்ன ஸ்டிச்சஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வச்சு பாருங்கள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக் பீஸ் சைடு வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபீஸ் சைடு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். ராங் சைடில் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். தைச்சதுக்கு பிறகு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைடில் அப்படியே மடித்து தைச்சிடாமல் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி மடித்து ஒரு வாட்டி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது அந்த 1/4 இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் தைக்கணுமே தவிர அது மேலே வச்சு நீங்கள் தைச்சிடக்கூடாது. இது எதுக்குன்னா ஈஸியாக டேர்ன் ஆகும். அந்த இடத்துல வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் திருப்பினீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக டேர்ன் ஆகுதுன்றதை நீங்களே பார்க்க முடியும். எவ்வளோ ஈஸியாக டேர்ன் ஆகி நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படி மடிச்சுட்டு நான் தைக்கிறேன். அப்படி தைச்சதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே தான் நம்ம வந்துட்டு ஐபீஸ் வைப்போம். அதுக்காக
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக ஃப்ரண்ட் சைடில் முடிக்க வேண்டிய எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் இருக்க வேண்டிய எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்புறம் பேக் பார்ட்லேயே எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த வந்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நான் ஓவர்லாக் மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். பேக் சைட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்பொழுது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஸ்லீவை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைட் டு ரைட் சைட் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். பார்க்கும்பொழுது நம்ம வந்து எஃப்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, எஃப்னா வந்து ஃப்ரண்ட் சைடு. அப்படி நீங்கள் வச்சு ப்ளேஸ் பண்ணும்பொழுது அந்த எஃப்ன்றது ஒரு வேளை பேக் சைடில் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிச்சு அப்படின்னா அந்த ஸ்லீவ் வந்துட்டு நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க, இன்னொரு ஸ்லீவ் வச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச பார்த்தீங்களா, அந்த ஸ்லீவ் வந்து பேக் சைடில் எஃப்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் வந்து வேறு ஸ்லீவ் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு பாருங்கள், ரைட் சைட் டு ரைட் சைட் ப்ளேஸ் பண்ணி நான் வச்சுட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எஃப்ன்னு இருக்குது, கரெக்டாக ஃப்ரண்ட் சைடில் தான் எஃப்ன்றது வருது, பேக் சைடில் பேக் சைடுக்கான இது வருது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நம்ம ஷேப்லாம் கட் பண்ண பாருங்கள் ஸ்லீவில், அது எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் வேர் பண்ணும்பொழுது. இப்போ வந்துட்டு ஸ்லீவோட சென்டரையும் ஷோல்டரோட சென்டரையும் பின் போட்டு நான் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கும், ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணுற கடைசி ஸ்டெப்பில் இருக்கும். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ண போகிறோம். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பயாஸ் பீஸ் எடுத்திருக்கேன். நல்லா லாங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சைடு மட்டும் மடித்து வச்சுருக்கேன். மடித்து தைச்ச இந்த பயாஸ் பீஸை இப்போ நம்ம நெக்லைனோட அட்டாச் பண்ணுறோம். உங்களுக்கு வந்துட்டு நெக்லைன் எப்படிலாம் ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றது கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து பயாஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறது, அப்புறம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச்சஸில் அந்த க்ராஸ் பீஸை வச்சுட்டு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இப்போ நம்ம வந்து நாச் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அது அந்த ரோப் அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம போட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா ரோப் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு வேளை ப்ளவுஸில் வந்துட்டு இந்த மாதிரி நாட் வைக்கிறதா இருந்தால் கரெக்டாக இந்த மாதிரி அந்த நாச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த ரோப் வச்சுட்டு கிட்ட வரும்போது அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். பட் இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ளவுஸ்க்கு பைப்பிங் கொடுக்க போகிறேன். பைப்பிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடாது. பைப்பிங் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அட்டாச் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அதனால் அட்டாச் பண்ணாமல் இப்போ வந்து ஃபுல்லாக நெக்லைனை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணாமல் தான் நான் நெக்லைன் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக தான் நாச் போட்டு இந்த ரோப்பெல்லாம் வச்சு காட்டினேன். பைப்பிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ரோப் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். நெக்லைன் ஃபுல்லாகவே குட்டி குட்டி கட் போட்டிருக்கேன். அந்த ஸ்டிச் மேலே படாமல் கட் போட்டுட்டு அப்படியே இதை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைப்பிங் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ்வலாக எப்படி பயாஸ் பீஸ் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இது மாதிரி கிளாத்தை வந்து க்ராஸாக கட் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா லாங்காக நிறைய கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். கைக்கு, பேக் சைடு, நெக்கு, அதுக்கப்புறம் ஹிப் கிட்ட எல்லா இடத்துலையும். நான் பார்த்தீங்கன்னா ஃபூட்டை வந்துட்டு மாற்றிட்டேன். நார்மல் ஃபூட்லேருந்து ஜிப்பர் ஃபூட்டுக்கு நான் வந்துட்டு மாற்றிருக்கேன்.
மாற்றினதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த கிராஸ் பீஸ்க்கு உள்ளே இந்த மாதிரி ரோப்பை வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு தைக்க ஆரம்பிக்கும் பொழுது ரோப்புக்கு மேலே ஒரு வாட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோப் அட்டாச் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தைச்சிட்டே வரும்போது கை தவறுதலாக பட்டால் கூட டக்குன்னு ரோப் ஃபுல்லாக வெளியே வந்துடும், நீங்கள் தைச்சது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக தைக்க ஆரம்பிக்கும் போது ரோப் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி பைப்பிங் ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இதை எப்படி இந்த ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னரில் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மட்டும்தான் வெளியில் தெரியணும். அந்த மாதிரி இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ்க்கு ராங் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ஜிப்பர் ஃபூட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் நார்மல் ஃபூட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா பைப்பிங் வந்து கொஞ்சம் அமுங்கின மாதிரி ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கும் கொஞ்சம் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராது, மாறி மாறி நகர்ந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட்டாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரோப் வரைக்கும் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து கடைசி முடிக்கிறீங்க பார்த்தீங்களா பைப்பிங், அப்போவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மடிச்சுட்டு அப்புறம் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் கிளாத்து அப்புறம் அந்த ரோப்பில் வெளியே வராமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங் கொடுத்துட்டோம் நம்ம ப்ளவுஸ்க்கு. இப்போ வந்துட்டு நம்ம ரோப் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கரெக்டாக ஷோல்டர்லேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ரோப் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 3-4 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ரோப் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லீவ்க்கு நெக் லைன், பேக் சைட், ஃப்ரண்ட் சைடு, அப்புறம் வந்து ஹிப் கிட்டக்க ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் பார்ட்டை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சைட் ஜாயின் பண்ண போகிறோம். சைட் ஜாயின் பண்ண உடனே நம்மளோட ப்ளவுஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். சைட் ஜாயின் பண்ணும்பொழுது இந்த மாதிரி 1.25 இன்ச்சஸ் நம்ம விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, சைடு அலோவன்ஸ் சைட் கிளாத்துக்கு, அதை வந்துட்டு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி 1.25 இன்ச்சஸை வந்து ஃபுல்லாக ஸ்லீவில், பட்டியில் எல்லாத்துலேயும் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி 1.25 இன்ச்சஸில் மார்க்கிங் போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் போட்டோம் பார்த்தீங்களா கட்டிங்கு ஒரு மெஷர்மெண்ட் வச்சு, அதே மெஷர்மெண்ட் தான் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீவில், செஸ்ட் லைனு, பஸ்ட் லைன், அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் லைன், ஹிப் கிட்டக எல்லாம் ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்பொழுது ஆமூல் ரெண்டும் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி பார்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எவ்வளோ ஈவனாக நம்மளுக்கு அட்டாச் ஆகியிருக்குன்றதை பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டிச் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். பக்கத்தில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்டிச், எவ்வளோ கிளாத் இருக்கோ அவ்வளோ கிளாத்துக்குமே 1/4 இன்ச்சஸ் தள்ளி ஸ்டிச்சஸ் போட்டு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சைஸ் ஏறிச்சு அப்படின்னா கூட பிரித்து விட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பேசிக்கான ப்ளவுஸை பற்றி நான் பார்ட்டாக வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்களும் வந்து பார்த்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து சுடி எப்படி கட் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறையவே ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒன்று ஒன்றா நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி சூயிங்.